பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த ஓரெங்கும் பேரானந்தம் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ வாழவே. அவங்க என் சம்சாரம், இவன் தான் என் பையன். எனக்கு ஒரே பையன்தான். இத்தனை வருஷமா வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தான். இப்போதான் வந்தான். அதான் அவனுக்கு இப்பயே ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு பொண்ணு பார்த்துட்டு இருந்தோம். அப்போ பார்வதி அம்மாவுக்கு இன்னொரு பொண்ணு இருக்கு, கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அதான் சரி பார்த்துட்டு கேட்டுட்டு போலான்னு வந்தோம். ஏண்டா பார்த்துட்டு கேட்டுட்டு போகிறதுக்கு என் பொண்டாட்டி என்ன உப்பு புளி காரமாடா? எனக்கு புரியுது மாமா, என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம தலை விதி இதெல்லாம் கேட்கணும்னு. இவன் கூட எப்படிடா இத்தனை வருஷமா நீ பழகிட்டு இருக்க? மாமா, நாங்கள் 2 பேரும் காலேஜில் இருந்து தான் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் நீங்கள் சின்ன வயசுலேருந்து அவங்க கூட இருக்கீங்க. அப்படி பார்த்தா என்னை விட நீங்கள் தான் மாமா பாவம். அது வேணா உண்மைதான்டா. இவன் சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் என்னை மட்டும்தான்டா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அவன் மூஞ்ச பார்த்தியா? எங்கேயாவது எனக்கு ஈடாகுமா? நான் எப்படி இருக்கேன், அவன் எப்படி இருக்கான்? அவனை போய் செலக்ட் பண்ணியிருக்கா. வெளிநாட்டில் வேலை செய்கிறாருன்னு சொல்கிறீங்க, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமும் இவர் வெளிநாடு தானே போயிடுவார். அப்போ எங்கள் வீட்டு பொண்ணு இங்கே தானே இருக்கும். இல்லை இல்லை, நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. அவன் இத்தனை வருஷமா அங்கே தான் வெளியில் வேலை பார்த்துட்டு இருந்தான். ஆனால் இப்போ அங்கே போக மாட்டான். நாங்கள் வேலை செஞ்ச வரையும் போதும்பா, நீ இங்கேயே எங்கேயாவது பக்கத்தில் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டோம். அதனால தான் சரி இப்போவே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு. ஓ, அப்போ இங்கேயே வேலை செய்யலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. எந்த வேலை செய்ய போகிறீங்க? இல்லைங்க, நான் அங்கே வேலை செஞ்சதுலேருந்து முடிஞ்ச வரைக்கும் கடனை எல்லாத்தையும் அடைச்சிட்டேன். அப்புறம் சொந்தமாக வீடும் கட்டிட்டேன். இப்போதைக்கு எங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வேலை செஞ்ச காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இப்போ இங்கே சொந்தமாக ஒரு கடை ஆரம்பிக்கலான் இருக்கேன். கடை ஆரம்பிக்க போகிறீங்களா? என்ன கடை ஆரம்பிக்க போகிறீங்க? நாங்கள் ஒரு பேக்கரி ஷாப்பில் தாங்க ஒர்க் பண்ணேன். ஸோ எனக்கு அங்கே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்குது. அதான் என்கிட்ட இருக்கிற காசை வச்சு இங்கே ஒரு பேக்கரி ஷாப் ஓப்பன் பண்ணலான் இருக்கேன். வாவ், நல்ல ஐடியா தான். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு நல்ல காலேஜ் பக்கமாக பார்த்து ஷாப் ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆமாங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் காலேஜ் பக்கத்தில் தான் ஓப்பன் பண்ணலான்னு ஒரு இடத்த பார்த்து வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளில் என் வேலை எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருவேன். ஓ அப்படியா, சூப்பருங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் சொல்லும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் கோவமாக இருக்கும் தான். ஆனால் கொஞ்சம் என்னோட நிலைமையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நல்ல பதிலாக சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி என்ன சொல்ல போகிறீங்க? தம்பி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நீங்கள் பொண்ணை வர சொல்கிறீங்களா? அப்பா, நான் சொன்னதுதான்டா. எனக்கெல்லாம் சுத்தமாக அதில் விருப்பமே இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை நீ கேட்டு ஒழுங்கா நட. அப்படி இல்லை உனக்கு எனக்கு எந்த சம்மதமும் இல்லை. அதனால வாயை முடிக்கிட்டு இரு. ஆனால் அப்பா இது தப்பு இல்லையா? அதெல்லாம் ஒரு தப்பு இல்லை. நீங்கள் என்ன, அவர் ஏதோ சொல்ல வராரு, நீங்கள் ஏன் எதுவும் வேணான்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அவன் என்னப்பா சொல்ல வரான்? அவனே சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? பெரியவங்களா நம்ம பார்த்து முடிவு பண்ணுறது தானே. அதனால நீங்கள் பொண்ணை வர சொல்லுங்க. அவர் பேச்சே சரியில்லை. அவர் ஏதோ சொல்ல வராரு, ஆனால் இவர் ஏன் தடுக்கிறாரு? நானே எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு பார்த்துட்ருக்கேன். அதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினச்சா இவர் என்ன? சரி, பொறுமையாக இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல வாய்ப்பு கிடைக்காமையா இருக்கும், அப்போ பார்த்துக்கலாம். நீங்கள் என்ன சின்ன பையனை பேச விட்டுட்டு நீங்கள் அமைதியாக இருக்கீங்க? என்ன சின்ன பையனா? அவர் எங்கள் வீட்டோட மூத்த மாப்பிள்ளை. அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான். அவர் வேணான்னு சொன்னால் வேணாம், சரின்னு சொன்னால் சரி. புரியுதுங்களா? அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் விருப்பம். அப்படி பார்த்தா அவர் பேசுறது கரெக்டு தான். நாங்கள் பேசினா என்ன, அவர் பேசினா என்ன? சரிங்க சரிங்க, நீங்கள் ஏன் இப்போ டென்ஷன் ஆகுறீங்க? உங்கள் மூத்த மாப்பிள்ளை பேசுறதும் கரெக்டாக தான் இருக்குது. அவரே பேசட்டும். சரி சரி, ஃபஸ்ட்டு பொண்ணை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசலாம். ஆ சரிங்கண்ணா. பார்வதி. ஆ சரிங்க. அம்மா நீங்க இங்க இருங்க, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். இல்ல மானு, நீ போகாத. ஏமா, ஏன் அவளை போக வேண்டாம்னு சொல்ற? அவ ஃப்ரெண்டு தானே, அவளே போகட்டும். நிலாமா, அவ ஃப்ரெண்டு தான், நான் அதுக்காக சொல்லல. 2 பேருமே வயசு பொண்ணுங்க, கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க.
ரெண்டு பேரையும் போய் முன்னாடி நிற்க வைக்க முடியுமா? ஏம்மா, ஏன் ரெண்டு பேர்த்தையும் நிற்க வைக்க முடியாது? இல்லைம்மா, ரெண்டு பேருமே வயசு பொண்ணுங்க. இப்போ ரெண்டு பேருமே திடீர்னு போய் நிற்கிறாங்க. இதில் யார் பொண்ணுன்னே தெரியாது. உடனே அணுவை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா அப்புறம் நான் என்ன பண்ணுறது? ஏம்மா, இப்போ அணுவை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நீ கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டியா? ஐயோ, எனக்கெல்லாம் அதெல்லாம் வேணாம். இப்போ என்னடி சொல்லிட்டோம்? எதுக்குடி இவ்வளோ பதட்டமாக பேசுகிற? ஐயோ அம்மா, நீங்களே போய் அவளை கூட்டிகிட்டு போங்க. நான் அந்த பக்கமே வரல. ஏம்மா, அம்மா சொன்னதும் கோச்சிக்கிட்டியா? கோச்சிக்கிட்டேனா? நீங்கள் நல்ல வேலை சொன்னீங்க, இல்லைன்னா நான் போய் அங்கே நின்றுப்பேன். ஏய், நீ சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியலடி. ஐயோ அக்கா, எனக்கெல்லாம் இந்த லவ் மேரேஜ் இதெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. நான் இப்போதைக்கு ஜாலியாக ஒர்க் பண்ணுறேனா, என்ஜாய் பண்ணுறேனா, அப்படியே ஸ்மூத்தாக லைஃப் போயிட்டுருக்கு. இதில் நடுவுலலாம் ஒரு ஆள் வந்து டார்ச்சர்லாம் என்னால் அனுபவிக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ அம்மா வேற சொல்கிறாங்க நான் அங்கே போய் நின்னா மாற்றி என்ன பிடிச்சிருன்னு. அதனால நான் இங்கேயே நிற்கிறேன். நீங்களே போய் அவளை கூட்டிகிட்டு போங்க. இனிமே அவளுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைப்பா. அடி பாவி. ஐயோ, நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கிங்கப்பா. நான் அந்த பக்கம் வரல. அவங்க கிளம்புற வரையும் நான் அந்த சைடே வரல. அம்மா, நீங்கள் சொல்கிற மாதிரி தான். நீங்களே போய் அவளை கூட்டிகிட்டு போங்க. என்னையெல்லாம் கேட்டானா நான் தூங்குறேன்னு சொல்லிடுங்க. போதும் போதும், ரொம்ப பண்ணாத. பிரபாமா. சொல்லுங்கம்மா. நீ போய் அவளை கூட்டிகிட்டு வாம்மா. சரிங்கம்மா, நான் போய் கூட்டிகிட்டு வரேன். வாமா, இதான் என் பொண்ணு, பார்த்துக்கோங்க. இதுல யாரு உங்க பொண்ணு? மஞ்சள் புடவை கட்டி இருக்கே, அந்த பொண்ணா? இல்லை இல்லை, அந்த பொண்ணு என் மருமக. பக்கத்தில் இருக்கால, அவ தான் என் பொண்ணு. ஓ, பொண்ணு நல்லா தான் இருக்கு, லட்சணமா. இருக்குமே, லட்சணமாக தான் இருக்கும். என் பொண்டாட்டி அழகாச்சே. இவெல்லாம் ஒரு மூஞ்சுன்னு இவனுக்காக எவ்வளோ அழகாலாம் ரெடி ஆகிட்டு வந்திருக்கா. ஆனால் அழகாக தான் இருக்கா. ஆனால் என்ன பண்ணுறது, நான் சொல்கிறத கேட்டா தானே. எப்படி அழகாக வந்து நின்றுட்டு இருக்கா பாரு அவன் முன்னாடி. இவனை கொண்டுடலாமா? என்ன ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேசுறீங்க? நீ பண்றதுக்கு ஒரே மாதிரி என்ன, ஒரே மாதிரியே அடிப்போம், வாங்குறியா? என்ன மாமா, என்னோட ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியலையா? இவன் ஒருத்தன்டா ஆவுனா ஃபீலிங்ஸ் புரியலையான்னு கேட்டுட்டு இருக்கான். டேய், உனக்கு எங்களோட ஃபீலிங்ஸ் புரியுதா இல்லையாடா? ஏண்டா? என்ன ஏண்டா? உன்னால நாங்கள் தாண்டா டார்ச்சர் அனுபவிக்கிறோம். மாமா, அவன் சொல்றது உண்மையா? நான் என்ன அவ்வளோ டார்ச்சராக பண்ணுறேன்? நான் இத்தனை நாளா சொல்லக்கூடாதுன்னு இருந்த மாப்பிள்ள, ஆனா இப்ப சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்க. சத்தியமா சொல்றேன்டா, என்ன நீ ரொம்ப டார்ச்சர் பண்ற. என்ன மட்டும் இல்ல, இவனையும் சேர்த்து தான். எங்களை டார்ச்சர் பண்றது பத்தாதுன்னு இப்ப அந்த பொண்ணையும் சேர்த்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? அப்போ நான் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறேனா? டேய், அமைதியே மூடிக்கிட்டு இரு. இல்லைன்னு வச்சுக்கியேன், இருக்கிற கோவத்துல உன்னை இங்கேயே போட்டு புதைச்சிருவேன். அட போங்க மாமா, என்னோட ஃபீலிங்ஸ் எங்கே உங்களுக்குலாம் புரிய போகுது? இப்போ இவ என்ன சொல்ல போகிறாளோ? என்ன இவ்வளோ நேரம் ஆகியும் அமைதியாகவே இருக்கு? நம்ம பண்ண அட்வைஸில் இந்நேரம் ஆப்போசிட்டில் ரியாக்ஷன்லாம் வேறு மாதிரி இருந்திருக்கணுமே. இவ்வளோ நேரம் அமைதியாக இருக்கு. எங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பேசணுமோ பேசிக்கலாம். என்ன பிடிச்சிருக்கா? ஏய், என்ன அமைதியாக இருக்க? இருங்க ஒரு நிமிஷம், நான் கொஞ்சம் பேசணும். அப்பாடா, ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். பேசு. உன் வாயை திறந்து பேசுறதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லு தம்பி, என்ன பேசணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவன் சின்ன பையன், அவன் என்ன பேச போறான். நம்ம அடுத்தது ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம். அப்பா, எனக்கு நான் இப்போ பேசியே ஆகணும். அதெல்லாம் நீ என்னடா பேச போற? அதான் பொண்ணை பிடிச்சிருச்சுல, அப்புறம் என்ன? இனிமே ஆக வேண்டிய வேலையை நாங்க பாத்துக்கிறோம். நீ அமைதியா இரு.
ஒரு நிமிஷம் இருங்க. அவரும் வந்ததுலேருந்து ஏதோ சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் ஏன் அவரை தடுத்துட்டு இருக்கீங்க? நீங்கள் என்னன்னு சொல்லுங்க. அவனே சின்ன பையன், அவன் என்ன பேச போறான்? பெரியவங்க நம்ம இருக்கும்போது அவன் என்ன பேசுறது? வாழ போகிறது அவங்கங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கறது இல்லையா? நீங்கள் சொல்லுங்க. வந்ததுலேருந்து ஏதோ ஒன்று சொல்ல முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்க. இவர் தடுத்துக்கிட்டே இருக்காது. நீங்கள் என்னன்னு சொல்லுங்க. ஆக்சுவலாக எனக்கு இதில் விருப்பமே இல்லை. தம்பி, என்ன சொல்கிறீங்க? இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்போ விருப்பம் இல்லைன்னு சொல்கிறீங்க? ஏங்க, நான் தான் சொல்றேன்ல, அவன் சின்ன பையன், ஏதோ உளருவான். நீங்க அதெல்லாம் எதுவும் கண்டுக்காதீங்க. எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு. அப்பா, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் இது தப்புன்னு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட நான் பேசுகிறத காதலே வாங்காமல் உங்கள் இஷ்டத்து பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன தப்பா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒன்றுமே எங்களுக்கு புரியல. இங்கே பாருங்க, நான் தெளிவாக சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு பார்த்தப்போ எனக்கு பிடிச்சிருந்துச்சு தான். சரி, வீட்டில் எல்லாம் சொல்கிறாங்களே, சரி கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட தங்கச்சி பொண்ணுங்க. அவள் வந்து சின்ன வயசுலேருந்து, அதாவது அவள் 12வது படிக்கிறதுலேருந்து என் மேலே ஆசைப்பட்டிருந்திருக்கா. என்னை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காட்டுக்கு. ஆனால் ஒரு நாள் கூட என்கிட்ட வந்து சொன்னதே இல்லை. இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சதும் வந்து என்கிட்ட சொன்னான், எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு, நீங்கள் இல்லைன்னா நான் செத்துருவேன்னு. நீங்களே சொல்லுங்கள். அவள் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து என் மேலே ஆசைப்பட்டுட்டு இருக்கா. இப்போ எனக்கு கல்யாணம்னு தெரிஞ்சதும் என்கிட்ட ஓடி வந்து அழுது, நீங்கள் இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொல்கிறா. இப்படிப்பட்ட பொண்ணை விட்டுட்டு நான் இன்னொரு பொண்ணை எப்படிங்க தேடி கல்யாணம் பண்ணிக்கிறது? நான் அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவள் சொன்ன மாதிரி செத்துட்டேன்னா அது என்னோட வாழ்க்கை ஃபுல்லாக அது எனக்கு ஒரு பெரிய தண்டனை தாங்க. ஒரு பொண்ணை நம்ம அழ வச்சுட்டோம், இல்லை அவள் வாழ்க்கையை அழிச்சிட்டோம், நம்ம இன்னொரு பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ முடியாதுல்ல? கரெக்டு தாங்க. ஒரு பொண்ணை நம்ம அடிச்சுட்டு இன்னொரு பொண்ணு கூடலாம் நம்மளால் வாழவே முடியாது. அது எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமா? சின்ன வயசில் எனக்கும் அவளை பிடிக்குங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவோட சொந்தத்தில் இருக்கவங்க யாரையுமே பிடிக்காது. அதனால தான் இப்போ வீரப்பா இது எல்லாம் தெரிஞ்சும் என்னை பேச விடக்கூடாதுன்னு சொல்லி இங்கே நான் அமைதியாக உட்கார வச்சுட்டு இருக்காது. ஆனால் நான் பேசாமல் இருந்தேன்னா அது 2 பொண்ணுங்களுக்கும் பண்ணுற துரோகம் இல்லையா? எனக்கு இதில் விருப்பம் இல்லைங்க. நான் பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிட்டுலாம் விருப்பம் இல்லைன்னு சொல்லலைங்க. எனக்காக ஒரு பொண்ணு சாகுறேன்னு சொல்கிறா. அப்போ நான் அவளை தானே கல்யாணம் பண்ணிக்கணும். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை சந்தோஷமாக பார்த்துக்கணும்ல. இது உங்களோட வாழ்க்கைங்க. நீங்கள் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணணும். பெற்றவங்க நமக்கு நல்லது தான் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் நம்ம சரின்னு தலையாட்ட முடியாதுல்ல. நல்ல வேலை இப்போயாவது சொன்னீங்களே, இல்லைனா 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையும் போயிருக்கும். தயவு செஞ்சு என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க. அட, இதில் என்னப்பா இருக்கு? விடுப்பா, நாங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கல. ஐயோ மாமா, கல்யாணம் நின்றுச்சு. ஏய், ஃபர்ஸ்ட் இது கல்யாணமே இல்லடா, சும்மா பார்க்க தாண்டா வந்திருக்காங்க. அது என்னவா இருந்துட்டு போகட்டும் மாமா. இப்போ இது நடக்கலல்ல, எல்லாம் முடிஞ்சிருச்சுல. பேசுனதை நீயும் தானே கேட்ட? கேட்டதான் மாமா. ஒருவேளை நான் தப்பா எடுத்துக்கிட்டேனா? வாய்ப்பு இருக்கு ராஜா, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. டே, நல்லா கேட்டுக்கோடா. இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை தான் முடிஞ்சிருச்சுன்னு அந்த பொண்ணுக்கிட்ட திரும்பவும் நீ போய் வாழை ஆட்டிக்கிட்டு இருந்த மாமா, வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். இதத்தான் எதிர்பார்த்தோம். என்னடா ஆளு ரொம்ப நேரமா சைலண்டா இருக்காரேன்னு பார்த்தேன். பரவாயில்ல, லேட்டா சொன்னாலும் நல்லா நச்சுன்னு சொன்னாரு. ஆனா ராதிகா, இது உனக்கு ரொம்ப ஓவர்டி. இதெல்லாம் எதுவுமே நடக்காதுன்னு நம்மளுக்கு எப்பவே தெரியும். அப்படி தெரிஞ்சும் இவ்வளோ அழகா பொண்ணு மாதிரி ரெடி ஆயிட்டு வந்திருக்க பத்தியா? மேடம், என்ன ரொம்ப ஆழமா எதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு? ஏன் உனக்கு தெரியாதா நான் எதை பத்தி யோசிக்கிறேன்னு? ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நீ ஏதாவது யோசிச்சுனா நானும் கரெக்டா சொல்லுவேன். ஆனா இப்பெல்லாம் நீ என்ன யோசிக்கிற என்ன பேசுறன்னு தான் புரிய மாட்டேங்குதே. விளையாடாதானு? நான் சீரியஸா சொல்றேன்டி, ப்ராமிஸா. இப்பெல்லாம் நீ என்ன பேசுற என்ன நினைக்கிறேன்னு என்னால கெஸ் பண்ண முடியல. சரி, நீ இப்ப சொல்லு, நீ எதை பத்தி யோசிக்கிற? நான் வேற எதை பத்தியானும் யோசிப்பேன். நாளைக்கு நடக்க போற டிராமா பத்தி தான் யோசிக்கிறேன். ஏண்டி, அவரு தான் ஏதோ ஒன்று வெறுப்பேத்த பண்றாரு, நீயும் அதுக்கு ரியாக்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ற. இப்ப பாரு நீ பண்ண வேலை எங்க வந்து நிக்குதுன்னு. அனு, என்ன பண்ண சொல்ற? அந்த டைம்ல அப்படிதான் சொல்ல தோணுச்சு, அதான் சரின்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன, அதான் சரின்னு சொல்லிட்டல்ல, அவனே கல்யாணம் பண்ணிக்கோ.
அது எப்படி அனு, என்னாலலாம் முடியாது. முடியாதுன்னா உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லு. அது எப்படி சொல்றது? நானே சரின்னு சொல்லிட்டு இப்போ நானே வேணான்னு சொன்னா அவங்க ஏதாவது நினைக்க மாட்டாங்களா? ஆக்சுவலாக உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அம்மா எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி எனக்கே அந்த பையனை பிடிக்கல, அவளுக்கு எப்படி பிடிச்சது, தயவு செஞ்சு நீயாவது அவகிட்ட சொல்லு, இது வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அம்மாவை சொன்னாங்க? வேற யாரு? அம்மாவுக்கும் பிடிக்கல, அப்பாவுக்கும் பிடிக்கல, ஏன் யாருக்குமே பிடிக்கல, என்ன உட்பட. நீ அவர் மேலே இருக்கிற கோவத்தை வேற ஏதோ பண்ணியிருக்க வேண்டியதானே? உன்னை யாரடி இதுக்கு சரின்னு சொல்ல சொன்னது? நான் என்ன கனவாடி கண்டேன்? கனவு காணா கூட இதே மாதிரிலாம் பேசப்படாது தெரியுமா? அனு, ஏய் ஒரு நிமிஷம் இரு. ஃபோன் ரொம்ப நேரமாக வைப்ரேட் ஆகுற மாதிரி இருக்கு. ஓ, ஃபோன் சைலண்டில் இருந்திருக்கா? அதான் என்னடா ரொம்ப நேரமாக வைப்ரேட் ஆகுதுன்னு பார்த்தேன். இது யாரு? புது நம்பராக இருக்கு. புது நம்பரா? அப்போ கண்டிப்பாக அவர் தான் திரும்பவும் ஏதாவது ஒரு சேட்டை வேலை பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அட்டன் பண்ணி பேசு. எனக்கு வேறு வேலை இருக்காது தானே? பேசுடி அதிகா. ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டு பேசேன். ஏண்டி? ஏய் நீ ஸ்பீக்கர் போட்டுடி. அப்படி அவர் என்னதான் பேசுகிறாருன்னு நானும் கேட்குறேன். ஹலோ ஹலோ, ராதிகாவா? ஏய் அனு, பொண்ணுடி. ஆமாம், லேடிஸ் வாய்ஸு. ஒருவேளை லேடிஸ் வாய்ஸ் ட்ரை பண்ணுறானோ? சரி சரி, பார்க்காத, பேசு, யாருன்னு பார்க்கும். ஹலோ, ராதிகாவா? ஆ ஆமாம், நான் ராதிகா தான். நீங்கள் யாரு? ராதிகா, நான் தான் பிரியங்கா, உன் கூட ஸ்கூலில் படித்தல்ல. பிரியங்காவா? ஏ ராதிகா, பிரியங்காடி, உனக்கு ஞாபகம் இல்லை? நம்ம கிளாஸ் தான். ம். ஏய் அதாண்டி, அவ கூட சின்ன வயசுலேருந்து அவங்க மாமாவை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருப்பாளே. ஆ ஆமாம். ராதிகா, ஹே பிரியங்கா, நீ தானா? சொல்லு, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க? என்னோட நம்பர் உனக்கு எப்படி? அது உங்கள் சித்தப்பா பொண்ணு சித்ரா இருக்கால, அவகிட்ட தான் வாங்கினேன். ஓ, என் தங்கச்சிக்கிட்டயா? சரி, என் தங்கச்சிக்கிட்ட நம்பர் வாங்கி இந்த டைமில் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிற அளவுக்கு அப்படி என்ன விஷயம்? ஒருவேளை உனக்கு கல்யாணம் ஆக போகுதா என்ன? அதுக்கு நீ மனசு வச்சினா கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும்டி. என்ன? நான் என்ன பண்ணணும்? நான் என் மனசு வச்சா உனக்கு கல்யாணம் ஆகும்? ராதிகா, உனக்கே தெரியும்ல, நான் ஸ்கூல் படிக்கும்போதே சொல்லியிருக்கேனே, சின்ன வயசுலேருந்து எனக்கு எங்கள் மாமாவனா ரொம்ப பிடிக்கும், நான் அவரை தான் விரும்புகிறேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு நான் நிறைய சொல்லியிருக்கேன்ல. ஆ ஆமாண்டி, சொல்லியிருக்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்கள் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க தானே? இல்லை ராதிகா, நாங்கள் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. உனக்கு நாளன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்களா? ஏய் இவளுக்கு எப்படி தெரியும்? தெரியல, இரு கேட்குறேன். ஆ பிரியங்கா, ஆமாம், யாரோ பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னாங்க. உனக்கு எப்படி தெரியும்? உன்னை பொண்ணு பார்க்க வரவங்க வேற யாரும் இல்லை ராதிகா, என்னோட மாமா தான். நான் சொன்னல, சின்ன வயசுலேருந்து எனக்கு அவரை பிடிக்கும்னு, அவரு தான். என்ன நீ என்ன சொல்கிற? ஆமாம் ராதிகா, அவரு தான். எனக்கே இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. அதான் உன் தங்கச்சி கிட்ட இருந்து உன் நம்பரை வாங்கி பேசுகிறேன். அடியே லூசு, நீ என்கிட்ட பேசக்கூடாதுடி, அவர்கிட்ட போய் பேச வேண்டியதானே? இத்தனை வருஷமா அவரை விரும்புகிற, அவர்கிட்ட இன்னும் மடி சொல்லாமல் இருக்க? அதுக்கு இல்லை ராதிகா, அவர் ஊர்லேயே இல்லைல்ல, அவர் வெளியில் தானே வேலை செஞ்சிட்டு இருந்தாரு, இப்போ தான் இங்கே வந்திருக்காரு. சரி கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் சொல்லிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அத்தையும் மாமாவும் இப்படி உடனே அவருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு, அதுவும் உன்னை கேட்டு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலடி. அவளே எதிர்பார்த்துருக்க மாட்டா. இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி என்ன ஆக போகுது? இப்போயாவது அவர்கிட்ட போய் சொல்லலாம்ல. இல்லை ராதிகா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க வந்தாங்கன்னா நீ பிடிக்கலன்னு சொல்லிடுறியா? ஆஹா, என்ன அருமையான வார்த்தை. இவளே எப்படிடா அந்த ட்ராமாவை நிறுத்தலான்னு பார்த்துட்டு இருந்தா, இவளே ஐடியா கொடுக்குறா. அது எப்படி நான் சொல்ல முடியும்? நான் சொன்னேன்னா ஏதாவது ரீசன் கேட்பாங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. உனக்கு வேணும்னா நீயே போய் பேசு. ராதிகா, நான் சொல்கிறேன்ல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. அது மட்டும் இல்லாமல் எங்கள் மாமாவுக்கு எங்கள் ஃபேமிலியே பிடிக்காது, அதனால தான். இங்கே பாரு பிரியங்கா. யாரு? அனுவா? அனுவே தான். நான் உனக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்குறேன். இங்கே பாரு, நமக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா அதை நம்ம தான் ட்ரை பண்ணணும். மற்றவங்க வந்து அதை நமக்கு வாங்கி கொடுப்பாங்கலாம் நினைக்கிறது ரொம்ப பெரிய முட்டாள்தனம். அதனால் நீ என்ன பண்ணுற, நீ உங்கள் அத்தை மாமா கிட்ட கூட பேச வேணாம், நேராக உங்கள் மாமாவை கூப்பிட்டு, இது மாதிரி ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து எனக்கு உங்கள் மேலே ஆசை, உங்களை நான் விரும்பிட்டு இருக்கேன்,
நீங்கள் எப்போ ஊருக்கு வருவீங்க, நான் எப்போ உங்ககிட்ட என்னோட விருப்பத்தை சொல்லி உங்களை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் இப்போ என் ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லாத, வேற ஒரு பொண்ணை நீங்கள் பார்க்குறீங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் செத்துருவேன். அப்படி இப்படின்னு நிறைய எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் விடு. இப்படிலாம் சொன்னால் அவர் என்னை கல்யாணம் பண்ணி பாரானோ? ஐயோ, நீ இப்படி மட்டும் சொல்லி பாரு, உன்னை தலை மேலே தூக்கி வச்சு உனக்கு தாலியே கட்டிடுவாரு. ஆனோ, அட சத்தியமா சொல்றேன் பிரியங்கா, நீ பயப்படாத, நான் இருக்கேன். நீ போய் தைரியமா பேசு. ராதிகா, அனு இப்படி சொல்றா, இது சரி வருமா? இங்க பாரு பிரியங்கா, அவ சொல்றதும் கரெக்டு தான். உனக்கு வேணும்னா நீ தான் அடம் பிடிச்சி வாங்கணும். மற்றவங்களாம் வந்து உனக்கு வாங்கி தர மாட்டாங்க, சரியா? உனக்கு சொந்தமானது உனக்கு தான். நீ ஏன் மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிற? நீயே போய் பேசு. மற்றவங்க பேசுறதெல்லாம் அவருக்கு புரியாது. உன்னோட விருப்பத்தை நீ சொன்னாதானே உன்னோட விருப்பம் எவ்வளோ ஆழமானதுன்னு அவர் புரிஞ்சுப்பாரு. சரி ராதிகா, அப்போ நானே போய் நாளைக்கே அவர்கிட்ட பேசிடுறேன். அம்மா தாயே, தயவு செஞ்சு நாளைக்கு காலையிலே போய் அவர்கிட்ட பேசிடு. சரி அனு. சரி ராதிகா, நான் அவர்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். நான் வச்சிடுறேன். சரி பிரியங்கா. அப்பாடா, ஒரு வேளை இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு தான், ஆனால் இது எப்படி நடக்க போகுதுன்னு தான் தெரியல. சரி, பொறுத்து வந்து பார்ப்போம்.